அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, நேற்று நம்ம ஆரம்பித்த என்னுடைய இந்த புதிய பயண அனுபவத்திற்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்னை மெய்சிலுக்கு வருது. அது ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அதில் நான் இந்த 3-4 தடவை கேட்டுட்டேன். இன்னும் எத்தனை தடவை கேட்பேன்னு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஆதரவும் அரவணைப்பும் தான் புதிய புதிய முயற்சிகள் நம்ம செய்யும் போது அது இன்னும் ஆக்கப்பூர்வமாக செய்யணும், இன்னும் உபயோகமாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கும் உண்மையிலேயே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த தூண்டுதல் அமைஞ்சது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஏற்கனவே கேட்காதவங்களுக்கான ஒரு சின்ன அறிமுகம் தான் இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் டெய்லி பயணம் போயிட்டே இருப்பேன். நான் பயணம் போகும்போதெல்லாம் என்னோட பயணத்தினுடைய உங்களோட நான் தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்க போகிறேன். நம்ம பேச்சு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, பணத்தை பற்றி இருக்க போகுது, சின்ன சின்ன கதைகளை பற்றி இருக்க போகுது, இல்லை வாழ்வியல் தத்துவங்களை பற்றி இருக்க போகுது, இல்லை நான் ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படியே அந்த புக்கை சம்மரைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் இந்த பயணத்தில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த பயணம் அப்படிங்கிறது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் நண்பர்களே. அதன் அடிப்படையில் நேற்று ஆரம்பித்த அந்த பயணத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த அன்புக்கும் ஆதரவும் நன்றி தெரிவிச்சுட்டு இன்றைய பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த பயணம் இந்த NH7 நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் உண்டு, சரியாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. சரி, இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பணம் தான். பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தேவை இல்லையா? ஸோ பணம் தான் வாழ்க்கையான அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நமக்கெல்லாம் எப்போவுமே பணத்தை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. பணம் எப்படி நம்மக்கிட்ட வருது போகுது, இல்லை பணத்தை நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் நம்ம முழுமையாக கற்றுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நிஜம். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி அமெரிக்க எழுத்தாளர் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவர் ஒரு 9 வழிமுறைகள் சொல்லியிருக்கிறார். அந்த 9 வழிமுறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 9 வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பணம் உங்களிடம் வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம், எப்படி இவ்வளோ நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பணம் தான் மனித குலத்தின் எல்லா தீமைகளுக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம இன்னும் ஏழையாக இருக்கிறதுக்கும் நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகிறதுக்கும் இந்த ஒரு தவறான நம்பிக்கை தான் காரணம் நண்பர்களே. ஆகவே முதல்ல இந்த நம்பிக்கையை நான் உடைக்கணும். அப்போ ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிற நூலில் ஜோசப் மர்ஃபி நீங்கள் பணக்காரனாகணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களெல்லாம் உடச்சி எறிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தவறான நம்பிக்கைகளை உடச்சி எறிங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதில் நீங்கள் உடச்சி எரிஞ்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறார். ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாகவும் செழுமையாகவும் இருப்பதற்கு தகுதியானவன் தான், ஆனால் அவரது எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பணத்தால் வாங்க முடியும் என்று ஒரு மனிதன் நம்ப வேண்டும், அதே போல் அதை உணரவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த 9 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத முதலாவது பாயிண்ட் எதை சொல்கிறாரு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பர்களே, முதலில் பணம் வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதன் பின்பு அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தென்படும் தானாகவே. அந்த ஆசை, அந்த தீராத ஆசை, அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற ஆசை உங்கள் மனம் முழுவதையும் ஆக்கிரமித்த பின் உங்களது உடல், எண்ணம், உணர்வுகள் அனைத்துமே பணத்தை தேட ஆரம்பித்துவிடும். செம்மையாக இருக்குல்ல? இது முதல் பாயிண்டாக சொல்கிறார். இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களையும் வார்த்தைகளையும் உதறி எறியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் செல்வந்தனாக வேண்டும் என்ற உங்கள் கனவுகளையும் உங்களது லட்சியங்களையும் பிறரிடம் பகிரும்போது, பிறரிடம் சொல்லும்போது அவர்கள் அதை சரியான கோணத்தில் உணராமல் போகலாம். நிறைய வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக அவர்கள் உங்கள் கனவை பற்றிய எதிர்மறை வார்த்தைகளை சொல்லும் போது உங்களுக்கு விரக்தியும் வருத்தமும் ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் பணம் தேடும் முயற்சியில் தோற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி எதிர்மறையாக தோற்று போனவங்ககிட்ட போய் உங்கள் கனவுகளை பற்றி சொன்னீங்க அப்படின்னா, நான் இத்தனை கோடி சம்பாதிக்கணும், இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்க எதிர்மறையாக தான் பேசுவாங்க. உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, உன்னால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறத நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது என்ன சொல்கிறாரு, அதாவது செடியை நீர் ஊற்றி வளர்ப்பது போல உங்கள் லட்சியத்தை கவனமாக உங்கள் மனதிற்குள் வளர்க்க வேண்டும். அதற்கு வளமான செழுமையான மைண்ட் செட், அதாவது மனம் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறது. அது இந்த மைண்ட் செட் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஒரு தொடர்ச்சியான பிரார்த்தனைகள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்பிக்கை மற்றும் ஆன்மீக உணர்வை மட்டும் ஏற்படுத்துவதில்லை நண்பர்களே, மனதில் எழுதி வைத்த ஆசைகளையும் லட்சியங்களையும் பூர்த்தி செய்கிறது. அப்போ உங்களுடைய பிரார்த்தனைகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களது ஆசைகளையும் உங்களது லட்சியங்களையும் உங்களது பிரார்த்தனைகளே உங்கள் மனதே கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். பிரார்த்தனையின் போது சொல்லப்படும் நேர்மறை வார்த்தைகள் மூளைக்குள் ஆழமாக சென்று ஆழமாக பதிந்து அதில் ஒரு முத்திரையை பதிக்கின்றன. அவை அப்படியே ஆழ்மனதிற்கும் சென்று நினைத்ததை அடையவும் வழிவகுக்கிறது.
அப்போ நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதிற்குள்ளார போய் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் நண்பர்களே. அப்போ நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்கள்கிட்ட பணம் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது 3வது பாயிண்டில் சொல்கிறார். 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? உங்கள் கனவுகளை மனதார நம்புங்கள். ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. முதல்ல நம்ம கனவுகளை நம்பணும். இந்த வாக்கியத்தை வெறும் ஒற்றை வாரியாக எண்ணக்கூடாது, ஒற்றை வார்த்தையாக எண்ணக்கூடாது. இதையே நாம் மோட்டிவேஷன் என்கிறோம். மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னு சொல்கிறத மோட்டிவேஷன். கரெக்டு தானே? அப்போ அதே தான் இவங்க சொல்கிறார். உங்களது இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் கடினமாக இருந்தாலும் கூட உங்களது மோட்டிவேஷன் லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து செல்ல தூண்டுகிறது. கரெக்டு தானே? அதாவது வழிமுறைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது முடியுமா முடியாதான்னு சொல்லி தோணும். ஆனால் உங்களுக்குள்ளே இது கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட லட்சியம் நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. அதுதான் 4வது பாயிண்ட் சொல்லுது. 5வது பாயிண்ட் என்ன சொல்லுது? உங்களது கனவுகளை காட்சிப்படுத்துங்கள். ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மனதிற்குள் நன்றாக எண்ணிக்கொள்ள வேண்டும். பணக்காரனாக வேண்டும் என்ற உங்களுடைய கனவை அதை தொடர்ந்து உணர்ந்து அதை காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களது இலக்கை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். நம்மளுக்கு என்ன கனவுகள் இருக்குதோ அதை நம்ம மனசுக்குள்ளே காட்சிப்படுத்தி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனவை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். 6வது என்ன சொல்கிறாரு? நேர்மறை வார்த்தைகளையும் காட்சிப்படுத்துங்கள். உங்களது மூளையை நேர்மறை வார்த்தைகளால் நிரப்பும் பொழுது அவை ஆற்றலை தந்து நல்ல எண்ணத்தை உருவாக்கி லட்சியத்தை ஆழ் மனதிற்கும் கொண்டு செல்கிறது. அது நேர்மறை வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா உங்களோட லட்சியத்தை எல்லாம் அதுவே உங்களது ஆழ் மனதிற்கும் கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 6வது முக்கியமான பாயிண்டில் சொல்கிறார். 7வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? நண்பர்களே, விரும்பியது ஏற்கனவே கிடைத்து விட்டது மாதிரி காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். நினைக்கிறதே கிடைக்கல, அப்புறம் எப்படி சார் காட்சிப்படுத்துன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதைத்தான் இவர் 7வது பாயிண்ட்டை சொல்கிறார். நீங்கள் ஒரு பணக்காரர் ஆன பின்னால் என்னவெல்லாம் வாங்குவீர்கள், என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று ஒரு பட்டியல் தயார் செய்து கொள்ளுங்கள். சௌகரியமான ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய கார், தேவையான நகைகள், இவற்றையெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வாங்கிவிட்டது போல எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த வீட்டில் வசிப்பது போலவும் அந்த பெரிய காரை நீங்கள் ஓட்டிச் செல்வது போலவும் காட்சிப்படுத்தி கொள்ளுங்கள். இவை நல்ல விளைவுகளை தோற்றுவிக்கும். நமது மூளையையும் நமது எண்ணங்களையும் நிஜமாக்க கண்டிப்பாக இவை வேலை செய்யும். பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் உதறி தள்ளிவிட்டு உங்களது இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அப்போ பார்த்தீங்களா? அப்போ நம்ம நினச்ச மாதிரி நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படின்னா அது என்னென்ன பண்ணணும் அழகாக அந்த 7வது பாயிண்ட்டை சொல்கிறாரு பாருங்கள். 8வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? உணர்வுகளை சரியாக கையாள தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த தப்பை தான் பெரும்பாலும் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் நம்மளே. நமது உணர்வுகளை நம்ம கையாளுறதே இல்லை இல்லையா? அதான் 8வது பாயிண்டில் சொல்கிறார். அதாவது விரக்தி, எதிர்பார்ப்பு, ஏமாற்றங்கள், விருப்பங்கள் இவற்றை சரியாக கையாள தெரிந்து கொள்வதோடு நமக்கான நேரம் வரும் என்கிற பொறுமையும் இருக்க வேண்டும். நாம் பெரும்பாலான நேரங்களில் உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். ஆகவே நமது உணர்வுகளை சரியாக கையாள தெரிந்து கொண்டால் நமது வெற்றி நமது அருகில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 8வது முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லி முடிக்கிறார். அண்ட் ஃபைனல் 9வது பாயிண்ட் என்ன சொல்கிறார் பணத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களது தவறுகளே உங்கள் ஆசிரியர்கள். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாலே நம்ம பயப்படுறோம். அடுத்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பதட்டப்படுறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் தவறுகளே உங்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறார். இலக்கை நோக்கிய பயணத்தில் சில தவறுகள் ஏற்படலாம், சில தவறுகள் நேரலாம். ஆனால் அவை உங்களுக்கு ஆசிரியர்கள் போல செயல்பட்டு புதிய பாடங்களை கற்றுத்தரும். மேலும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகரமான விதிகளையும் இந்த தவறுகள் தான் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே தவறுகளை காதலியுங்கள், தவறுகளை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி 9வது ஃபைனல் பாயிண்டில் சொல்லி முடிக்கிறார். ஆகவே நண்பர்களே, நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, பணம் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 9 வழிமுறைகளை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 9 வழிமுறை நீங்கள் ஒரு தடவை மீண்டும் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்தமான அர்த்தம் என்னன்னு சொல்லி புரியும். கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம அடைஞ்ச முடியும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒருவேளை இந்த புரிதல் கிடைச்சது அப்படின்னா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டா பேஜையும் லைக் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், எனது நண்பர்களுக்கும், எனது ஃபாலோவர்ஸுக்கும் என் மனப்பூர்வ நன்றிகள். மீண்டும் ஒரு பயணத்தில் நாளை ஒரு நல்ல வீடியோவோட, ஒரு நல்ல கருத்துக்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. உங்களது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே.